அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நம்ம குர்ஆனுடைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக நம்ம குர்ஆன் தானே ஓதணும் அப்படின்னு நினப்போம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச இருக்கேன். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த ரமதான் மாதம் ஃபுல்லாக நாளையிலேருந்து இந்த 11 to 11:30 ஆர் 11 to 11:45 இந்த ஒரு 45 மினிட்ஸ் குர்ஆனுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அது என்ன சம்மரி அப்படின்னா, நம்ம குர்ஆன் ஒன்று மனனம் செய்யணும்னு நினப்போம், தஜ்வீதோடு ஓதணும்னு நினப்போம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு தெளிவாக சொல்ல தெரியாது. அப்படி தானே? அதாவது இந்த இந்த 30 ஜுஸு இருக்குது, 30 ஜுஸுல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான்? நமக்கு அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓத சொல்லியிருக்கான். கரெக்டா? அப்போ நான் அதிகமாக நீங்கள் குர்ஆன் மோஸ்ட்லி இப்போது ரமதான் டைமில் எத்தனை டைம் குர்ஆன் ஓதி முடிப்பீங்க பொதுவாக? பொதுவாக ஒரு நம்ம ரமதான் டைமில் எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடிப்பீங்க? ஃபைரோஸ்மாவும் ஆன்சர் பண்ணலாம், சபுராமாவும் ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்கம்மா. ஒரு தடவை தான் ஓத முயற்சி செய்வேன். ஒரு தடவை ஓத முயற்சி செய்வீங்க, ஆனால் உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, அதனால இட்ஸ் ஓகே அது தாராளமாக. ஏன்னா அந்த குர்ஆன் இறங்க 17 இயர்ஸ் ஆகியிருக்கு. குர்ஆனை அல்லாஹ் இறக்குறதுக்கு 17 வருடமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த குர்ஆனை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹோல் லைஃபுமே எடுத்தாலுமே பத்தாது தான். அது ஓதுறதும் அதே தான். ஸோ குர்ஆன் இந்த இந்த மந்தில் நான் முடிக்கணும் அப்படின்னு ஏர்ஜ் பண்ணாமல் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுறது சிறந்தது. ஆனால் என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா, குர்ஆனில் உள்ள விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஜுஸுலையும் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யாருக்காச்சும் தோணியிருக்கா? குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யாருக்காச்சும் ஆசை இருக்கா? ஸோ அப்போ இந்த 30 நாளுமே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். மிக முக்கியமாக 30 ஜுஸுவையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் 30 ஜுஸுவையுமே ஹோல் குர்ஆனையுமே நம்ம ஓதிட முடியுமா அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஓதுங்க. ஆனால் இந்த 30 ஜுஸுலையுமே அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான கண்ணோட்டத்தோடு பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் 30 நாட்களுமே நம்ம இதை பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? இது பண்ண நீங்கள் வரீங்களா? குர்ஆன் 30 ஜுஸு, அதாவது மொதல் விஷயம் குர்ஆனுடைய ஆயத்துகள் இந்த 30 ஜுஸுவையும் நம்ம ஒன்றா சேர்ந்து, இந்த டீமுங்கிறது அவ்வளோ பெரிய பரக்கத் தெரியுமா? ஒரு ஆள் மட்டும் படிக்கிறதுக்கும் ஒரு கூட்டமாக சேர்ந்து படிக்கிறதுக்கும் பரக்கத் அவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இங்கே நிறைய பேர் அல்ஹம்துலில்லா புதுமே நம்ம இணைஞ்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ டெய்லி இந்த 30 மினிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஜுஸுவுடைய கான்செப்ட்ஸை மட்டும் நாம் கற்றுக்க போகிறோம். இந்த 30 டேஸ் முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு வைவா நடக்கும். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த வைவா அண்ட் அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஸோ இந்த ஒரு இது நீங்கள் படித்த மாதிரியும் போச்சு, நிஜமாகவே குர்ஆனில் அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறானா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 30 நாள் 30 ஜுஸுவை நான் முடித்த அந்த ஃபீலுமே நமக்கு கிடைக்கும். பேசிக்காக நான் சொல்கிறது முழுசாக உங்களுக்கு குர்ஆனை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் குர்ஆனை அப்படியே கற்றுக்கிறதுக்கு நமக்கு 30 நாள் பத்தாது. ஆனால் இந்த 30 நாளில் 30 ஜுஸுலையும் அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும்.
அதுலேயும் ரெண்டாக நான் பிரிப்பேன். ஒன்று சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், மனநலம் சம்பந்தமான, அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதன் சம்பந்தமான விஷயங்கள். இப்போ ஜுசு 1ல் இறைவன் தனிப்பட்ட மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் பேசுகிறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய பர்சனாலிட்டிஸை பற்றி பேசுவான். பிலீவர், அதாவது நம்பிக்கையாளர், நிராகரிப்பாளர், இன்னும் குழப்பவாதி, நயவஞ்சகன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை பற்றி இறைவன் பேசியிருப்பான். அப்போ உண்மையாகவே இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உளவியல் சம்பந்தமான மனதளம், உளவியல், சைக்காலஜி, மனநலம், இப்படி எப்படி சொன்னாலும் இது சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் ஜுசு 1லேருந்து ஜுசு 30 வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே என்னென்னலாம் இறைவன் பேசியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே சமயம் இன்னொரு சைடு என்ன பார்ப்போம் அப்படின்னா சோஷியல், அதாவது சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவை, சமூகத்தில் நான் எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு இறைவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான். இது ரெண்டத்தையுமே ஒவ்வொரு ஜுசு வைஸாக இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு. குரான் தான். குரான் அல்லாஹ் எதுக்கு இறக்கியிருக்கான் அப்படின்னா நம்மளை எல்லாம் படைச்சு இங்கே பூமிக்கு அனுப்பிட்டான். அப்போ இங்கே வந்த மனிதர்கள் எப்படி வாழணும்னு சொல்லித்தரதுக்காக குரான் இறக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் எப்படி வாழணும் அப்படின்னா, இப்போ பர்சனலாக இப்போ நான் என்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 முகங்கள் இருக்கும். ஒன்று என் தனிப்பட்ட முகம், என் பர்சனல் வட்டாரத்தில் நான் எப்படி இருக்கேன், நான் என்கிட்ட எப்படி இருக்கேன், என்னை சுற்றி உள்ளவங்கள்ட்ட எப்படி இருக்கேன். அப்போ என்கிட்ட இருக்கிறது சைக்காலஜிக்கல் கான்செப்ட், என்னை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது சோஷியல் கான்செப்ட். இது ரெண்டத்தையுமே நம்ம இனி நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். ஜுசு 1 ஃபஸ்ட்டு நாள், ஜுசு 1 செகண்ட் நாள், ஜுசு 2 இப்படி நம்ம பார்த்தோன்னா ரமதான் உங்களுக்கு கரெக்டாக நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ரம்ஜானுக்கு மொதல் நாளே கம்ப்ளீட் ஆகிடும் கிளாஸு. ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வரணும். ஸோ நான் என்ன கிளாஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஸோ இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? அதே மாதிரி நிறைய இன்ட்ராக்டிவான விஷயங்களாகவும் வேணும். இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ் கிளாஸ் தான், ரெகுலராக 30 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுப்போம். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுடைய கான்செப்ட்ஸை, உங்களுடைய தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இதில் தமிழில், அதாவது குரான் ஆயத்துகள் எல்லாம் தமிழில் எனக்கு புரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே யூடியூப்பில் ஐ ஹோப் சூரா தாஹா வரைக்குமே ஒவ்வொரு ஆயத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னைக்கு நிலைப்படி, அதாவது அல்லாஹ் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஏன் நமக்கு தெரிவிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறை மனப்பாடம் பண்ணுறதுக்காக இல்லை. நல்லா பாருங்களேன், குரானில் எந்த வரலாறுமே டீட்டெயில்டாக இருக்காது. அதில் இருக்கக்கூடிய படிப்பினை மட்டும்தான் வரும். ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பியாக எல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ ஏன் அப்படின்னா அந்த வரலாறுலேருந்து லெசனை கற்றுக்கிட்டு நாம் நம்ம லைஃப்பில் கரெக்டாக லீட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிய வைக்கணும். நமக்கு அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் ஒரு இஷ்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த திருமணம், இன்றைக்கி இருக்கிற அதிக பிரச்சனை திருமணத்தில் தான் வருது. அப்போ திருமணத்துக்காக நம்ம கடன் வாங்கணும் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஸோ ஒரிஜினல் திருமணம்னா என்ன, அது எங்கெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்த குரானில் இந்த சம்மரி, இந்த ஜுசூவில் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ திருமணங்கிறது 2வது ஜுசு, முதல் ஜுசூலையே இருக்கும், 2வது ஜுசூவில் தெளிவாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இன்றைக்கி எந்த பெரிய பெரிய ஆட்களும் கூட எதை கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புக்கையோ
இல்லை யாராவது ஒரு தலைவர் சொன்ன வார்த்தைகளையோ வந்து கோட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் சுபஹானல்லாஹ் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் குர்ஆனை கொண்டு அவ்வளோ விஷயங்களை பேசலாம். அவ்வளோ ஃபார்முலாவும் அவ்வளோ தெளிவான நுணுக்கமான இன்றைக்கி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்குமே பேஸ் ஃபார்முலா குர்ஆனில் இருக்குது. அப்போ அந்த குர்ஆனில் உள்ள எப்படி சொல்கிறது, அந்த சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குர்ஆனில் என்னென்ன இருக்குது, ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு முன்னாடியே எழுதி அட்டவணை மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நாம் இந்த 30 நாளுமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரெகுலர் கிளாஸாக நீங்கள் டைரக்ட் கிளாஸஸ்க்கே வர்றது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா டைரெக்டாக ஒரு குரூப்பாக நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த குரூப்புடைய அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஜமாத் அது வந்து நம்ம ஹெவன்சி இன்ஸ்டியூட் வந்து எப்போவுமே ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்குது. அதே சமயம் இப்போ அகெயின் இந்த 30 நாளுமே ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சமைக்கிறது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து என் குழந்தைக்கு வகை வகையாக தான் செஞ்சு வைப்பேன் அப்படின்னா வைங்க. இல்லை நோன்பு வைக்க எல்லாம் சொல்லியிருக்கான், ஸோ நோன்புக்குரிய மரியாதையே கொஞ்சமாக சாப்பிட்றது தான் அப்படின்னு ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சமாக நான் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறேன், ஏதாவது கல்வி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த செஷனை நீங்கள் இந்த 30 டேஸுமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரியா? ஆனாலும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இப்படி எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த குரூப் இருக்கு இல்லையா, ஸோ எந்த குரூப்பில் நான் ஆட் ஆன் பண்ணுறது அப்படின்னா அல் குர்ஆன் ரெசிட்டேஷன் ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ அதில் தான் நம்ம இனிமேல் இது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, பட் நான் மெட்டீரியல் கொடுக்க போகிறதில்ல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது பெய்டில் வரும். சரியா? பட் இதில் என்ன கான்செப்ட்னால் நீங்கள் தான் அந்த ரெக்கார்டு எழுதணும். ஏன்னா ஹெவன்சி கவுன்சிலிங் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களை ரெக்கார்டு எழுத வச்சு ரீசர்ச் மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் ரெக்கார்டு எழுதி நீங்கள் தான் வைவாவும் அட்டன் பண்ணுவீங்க. வைவா அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ண வைப்போம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கான கிரேடோட உங்களுக்கான சர்டிஃபிகேட் வரும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான கோர்ஸ் மாதிரியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதே சமயம் ஜமாத்தாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா குர்ஆனில் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். சரியா? ஸோ இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் 30 டேஸ் வருவீங்க ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இது போடுங்க. சேம் 11 to 11:30 தான். யாரெல்லாம் வரீங்க? யாரும் வரமாட்டிங்களோ? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சூப்பர். ஸோ பழைய சிஸ்டர்ஸுக்குமே வந்து இன்டிமேட் பண்ணிடுங்க எல்லாருமே. உங்களுக்கு மினிமம் ஒரு 10 பேரையாவது கூப்பிட்டுட்டு வாங்க. நிறைய பேர் எப்படி சொல்கிறது, எத்தனை பேர் அதிகமாக இருக்கோமோ அத்தனை அளவுக்கு நமக்கு நிறைய அந்த விஸ்டம் கிடைக்கும். அந்த சொல்லுவாங்கள்ல ஆரான்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் ஒரு நல்ல காரியத்துக்காக இணையும் போது நம்மளுடைய ஆற்றல் வந்து ரொம்பவே அளப்பரியதாக மாறும். நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், நம்மளால் ஈஸியாக சிந்திக்க முடியும். அதுதான். சரியா? 2 பேருக்கு மட்டும்தான் விருப்பமோ? மற்றவங்க வரமாட்டிங்களா? சரி, கயிறு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் சமையலில் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் சமையல்களை கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸுமே இந்த 30 மினிட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிலாக்ஸாக. ஏன்னா
அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான், குரான் ஓதும்போது உங்களுடைய செயல்களை நிறுத்திட்டு அமைதியாக கவனிக்க ஆரம்பிங்க அப்படின்ட்டுருக்கான். அப்போது இந்த 30 நாளுமே இந்த ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்போனா ஒரு 15 ஹவர்ஸ், அதாவது 15 மணி நேரம் நம்ம வந்து குரானை வந்து சிந்திக்க போகிறோம். குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நோட், பென் கையில் வச்சுக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சரியா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தெரப்பி ஒன்று கொடுப்பேன். எப்போவுமே அந்த தெரப்பி எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன தெரப்பியிலேருந்து தான் டெய்லி கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா வகையான யோசனைகள், கவலைகள், இது எல்லாம் எப்படி வந்து பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படிங்கிறத இந்த 30 டேஸில் நீங்கள் பாருங்கள். அண்ட் நான் பாசிட்டிவாக தானே இருக்கேன், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவான எனர்ஜி இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக நம்மளை என்னெல்லாம் செய்ய வைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சரியா? தயாராக இருக்கீங்களா? ஸோ இனிமேல் 11 to 11:30. ஸோ லேட்டாக வரீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம சும்மா ஓரியன்டேஷன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் அந்த 11 o'clock முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அந்த 11 to 11:30 நான் எப்போவுமே 1 hour வைப்பேன் செஷனு. ஏன் இப்போ வந்து 1 hour இல்லாமல் 30 minutes மட்டும் நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்டாக கிறிஸ்பியாக கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துட்டு எந்திரிச்சு போனாலும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும். அதே சமயம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோங்கிற தெளிவு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ அதுக்காக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து பிரயாணப்பட போகிறீங்க. கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சிஸ்டர்ஸ், இன்னும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வாங்க. அவங்க குழந்தைங்க இருக்காங்கன்னாலும் கேட்க வைங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி இதுக்காகத்தான் அவங்க எல்லாரையுமே நான் வர சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு ஜுசு 1. ஜுசு 1ல் அல்லாஹ் சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது நம்மளை பற்றின கான்செப்ட் என்ன, அதே சமயம் சோஷியாலஜி, அதாவது சமூகத்துக்கு நம்ம என்ன மாதிரிலாம் இருக்கணும், சமூக ரீதியாக இறைவன் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் சொல்கிறான் அப்படின்னு இது 2 மட்டும் பார்க்க போகிறோம். ஆனால் குரானில் இது 2 மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதை தாண்டி நீங்கள் சயின்ஸாகவும் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், பேரண்டிங்கவும் பார்க்கலாம். எவ்வளோ பார்த்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ நம்ம பேசிக்காக சைக்காலஜி, சோஷியாலஜி இது 2 மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது, அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து எகெயின் பயணப்பட போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ரெடியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து பார்க்கலாம். அண்ட் கட்டாயம் இது உங்களோட ரெக்கார்ட் சரிபார்க்கப்படும். 30 ஜுஸுக்குமே நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். ஸோ ஃபைனலாக அந்த நாளில் போய் உங்களால் எழுத முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது எழுதிக்கோங்க, அல்லது கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எழுதலாம். சரியா? என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத. ஆனாலும் டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எழுதியிருக்கணும். சரியா? உங்களுக்கான அழகான பயிற்சியாக இது இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். அண்ட் கட்டாயம் உங்களோட வாய்ஸ், அதாவது நீங்கள் பேசும்படியாகவும் இருக்கும். நான் யார்கிட்ட கேட்டாலுமே நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் தயாராகுங்க. சரியா? ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் வந்து பகிரங்கமாக பேசப்படுது. ஆனால் குரான் மட்டும் பகிரங்கமாக பேசப்படுதானா? இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கல்யாண மண்டபம் போகிறோம், கல்யாணத்தில் நம்ம குரானை பற்றி ஏதாவது பேசுகிறோமா? நம்ம வேறு ஷாப்பிங் போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறோமா? இல்லையே. ஆனால் நம்ம எதையோ டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங்கிற பேரில் எதேதோ கேட்குறோம். அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து வெவ்வேறு விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி குரானை கொண்டு யாராவது பேசுகிறாங்களா?
நம்மளே பேசுகிறதில்ல, அப்புறம் யார் பேசுவா? ஸோ ஹெவன்சி கவுன்சிலிங்குடைய மெயின் மிஷன் என்ன அப்படின்னா, குரானை பேச்சு பொருளாக்கணும். குரானை பேசக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்கள் இல்லை, பேசணும் அப்படின்னா நான் சிந்திக்கணும். எப்போ நான் சிந்திக்கிறேனோ அப்போ தான் என்னால் பேச முடியும். ஸோ குரானை சிந்திக்கக்கூடியவர்களாக, குரானை பேசக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ இந்த இது வந்து இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் வேணும்னாலும் நான் கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே அந்த சம்மரியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி குரூப்பில் வாய்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறைய பயணம், நிறைய ஆக்டிவிட்டீஸோட இந்த 30 டேஸும் இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். சரியா? ரெடியாக இருங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். ஸோ இப்போ நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுது தானே? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆர் ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சபுரா சிஸ்டர், நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு புதுசு. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு வந்து சபுரா சிஸ்டர் யாருன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து என்னோட நம்பர் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஒரு சலாம் மெசேஜ் போடுங்க. ஓகேம்மா. ஸோ அதே மாதிரி ஃபைரோஸ்மா ஆனே பண்ணலை மைக்கை. பட் ஃபைரோஸ்மாவும் தொடர்ந்து நம்ம செஷன்ஸில் இருப்பீங்க. பட் மைக் ஆன் பண்ணணும், பேசணும், அப்போ தானே தெரியும். ஃபைரோஸ்மா தான் முதல்ல வந்தீங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. வலைக்கும் சலாம். ஃபைரோஸ்மா எங்கே இருக்கீங்க? மலேசியா தானே? ஆமாம்மா. ஓகேம்மா, இன்ஷா அல்லாஹ் வாங்க, தொடர்ந்து குரானுடைய விஷயங்களை நம்ம சேர்ந்து கற்றுக்குருவோம். சரியா? மைக் ஆன் பண்ணி, மைக் இப்போ ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்துட்டேம்மா. ஓகே, அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். நான் சரியா? இன்ஷா அல்லாஹ். சரிம்மா. ஓகேம்மா. நான் என்ன 11:30க்குன்னு கிளாஸ் சொன்னேனோ? இல்லையே, கிளாஸ் 11 தானே? 11 AM to 11:30 AM. பட் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் 11:30 AM சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்போ தான் வரீங்க. நீங்கள் வந்துட்டீங்கம்மா. இப்போ 2 சிஸ்டர் ஜாயின்ட் ஆகிருக்காங்க, அவங்கள சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா. ஓகே ஓகே. ஆமாம், நோம்பில் இனி நாளையிலேருந்து டெய்லி நடக்க போகுது இதே டைமிங்க்கு, 1/2 hour மட்டும்தான். சரிம்மா. ஓகே. வலைக்கும் சலாம். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சரியா? அஹமத், நம்ம ஜாரியா சிஸ்டர், உங்களுக்கு புரிஞ்சுதா? வலைக்கும் சலாம். தயாராக இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து நிறைய விஷயங்களை இப்போது இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை, உங்களோட மனதிலையும் உடல்லையும் உள்ளத்துலையும் உங்களோட வாழ்வியல்லையும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி நினச்சிக்கோங்க. 30 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த சிந்திக்கும் ஆற்றல் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் பாருங்கள்.